வியூவர்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா. இந்த படத்தை வந்து சபரீஷ் நந்தான்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்த் ரவி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக காட்டுறாங்க. ஸ்டார்டிங் எடுத்தவங்க ஒரு சஸ்பெண்ட் ஆன போலீஸ் இன்ஸ்பெக்டராக. அப்புறம் சுனில் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லர் மாதிரி காட்டுறாங்க. கல்யாண் மாஸ்டர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாதிரி காட்டுறாங்க. அந்த சுனில் நிறைய கொலைகள்லாம் பண்ணிகிட்டே வர்றாரு. அவருக்கு சைக்காலஜிக்கல் பிரச்சனை இருக்கிறதுனால இந்த கதை. சுனில் வந்து கடைசியில் ஸ்டோரியில் ஒட்டவே இல்லை. அவர் ஏதோ ஒரு வழிபோக்கன் மாதிரி வராரு. நான் இவர் சீரியல் கில்லர் மாதிரி காட்டுறாங்க, இவ்வளோ கொலை பண்ணியிருக்காரு, ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அப்படியே போயிடுறாரு. அதோட வந்து சுனிலுக்கு வந்து இது பண்ணி சுனிலுக்கு தேவையில்லாமல் உள்ளே கொண்டு வந்து இது ஃபர்ஸ்ட் ஆஃப் அன்வான்டான ஒரு ஸ்டோரி தான். ஒன்று சீரியல் கில்லர்னா சீரியல் கில்லர் பேஸ் பண்ணி ஒரு ராட்சசன் படத்தில் அந்த மாதிரிலாம் இருக்குமான்னு காமிச்சு இவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, இவர் போலீஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி ஒரு சீரியல் கில்லர் நடக்கும் அந்த மாதிரி காமிச்சிருக்கோம். சீரியல் கில்லர் படம் மாதிரி காமிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல எனக்கும் அந்த கதைக்கு சம்மந்தம் இல்லை, நான் எனக்கு கொடுத்த ரோலை நான் கரெக்டாக பண்ணிட்டேன் வரட்டமா அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு சுனில். செகண்ட் ஹாஃப்ல இன்னொரு வில்லனை கொண்டு வந்து இவர் ஒய்ஃபை கொலை பண்ணது இவர் தான்ற மாதிரி அவருக்கும் இவருக்கும் மோதல் பண்ணி அது ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வச்சு அது ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி ஏதோ ஒரு 2 ஸ்டோரியை காமிச்ச மாதிரி இருக்கு. எதுக்கு இந்த கதையை கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. ரொம்ப இதெல்லாம் ஒரு செகண்ட் ஹாஃப்ல வந்து இப்போ ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அது ஒரு பழைய ஸ்டோரி மாதிரி தான் தெரியுது. ரொம்ப புதுசாக ஒரு எதிர்பார்த்து போகிற அளவுக்கு அந்த மாதிரி ஸ்டோரி வந்து ஒரு விறுவிறுப்பாக அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கிடையாது. நிறைய கொஞ்சம் லாஜிக் நிறைய படத்தில் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு தான் சொல்லியாகும். இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனல் என்ன பார்த்தீங்கன்னா 2 out of 5. மறக்காம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.